மேற்கு வங்கத்தை சேர்ந்த சுப்ரதா தாஸ் பல ஆண்டுகளாக குளத்தில் வசித்து வந்த அவரது சோகமான கதை ஒரு வைரல் வீடியோவாக மாறியது. இந்த வீடியோ அனந்த் அம்பானியின் கவனத்தை ஈர்க்க அவர் உடனடியாக அந்த இளைஞருக்கு மருத்துவ மற்றும் நிதியுதவிகளை வழங்க முன்வந்தார். சுப்ரதா தாஸ் மேற்கு வங்கத்தின் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். கடந்த 4 ஆண்டுகளாக தனது முதுகுத்தண்டில் ஏற்பட்ட காயத்தால் அவரது உடல் கிட்டத்தட்ட செயலிழந்தது. அவருக்கு குளிர்ந்த நீர் மட்டுமே சௌகரியமாக இருந்ததால் வீட்டிற்கு அருகிலுள்ள குளத்தில் அவர் நிரந்தரமாக வசித்து வந்தார். உணவுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மட்டுமே கரையேறும் பழக்கத்தை கொண்டிருந்தார். அவரது வறுமைதான் இதற்கு காரணம். சஞ்சய் டெக் யூடியூப் சேனலின் சஞ்சய் மஹாட்டா சுப்ரதா தாஸின் துயரமான வாழ்வை கண்டு ஒரு வீடியோவை உருவாக்கினார். இந்த வீடியோவில் சுப்ரதா குளத்தில் வாழும் காட்சிகள், அவரது குடும்பத்தின் வறுமை நிலை மற்றும் சிகிச்சைக்கான கோரிக்கை ஆகியவை விளக்கமாக பதிவு செய்யப்பட்டன. வெறும் 500 ரூபாய்க்கான மருந்து கூட வாங்க முடியாத குடும்பத்தின் நிலைமையை சஞ்சய் மஹாட்டா உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்த வீடியோ லட்சக்கணக்கானோரால் பார்க்கப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. சஞ்சய் மஹாட்டா வெளியிட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மின்னல் வேகத்தில் பரவியது. பலரும் அதை லட்சக்கணக்கான முறை பகிர்ந்தனர். இது மும்பையில் இருந்த அனந்த் அம்பானியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. முகேஷ் அம்பானியின் இளைய மகனான அனந்த் இந்த வீடியோவை கண்டவுடன் சுப்ரதாவின் நிலை குறித்து வருந்தினார். உடனடியாக தன்னார்வ குழுக்கள் மூலமாக சுப்ரதா தாஸை தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்தார். அனந்த் அம்பானி இந்த விவகாரத்தை கேள்விப்பட்டவுடன் தாமதிக்கவில்லை. உடனடியாக சுப்ரதா தாஸுக்கு மருத்துவம் மற்றும் நிதியுதவிகளை வழங்க தயாரானார். சுப்ரதாவின் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார். அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கான செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். மேலும் அவரது குடும்பத்தின் வறுமை நிலையை கருதி தேவையான நிதி உதவிகளையும் வழங்க உறுதியளித்தார். இந்த தலையீடு சுப்ரதா தாஸின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவர் குளத்தில் வாழ்வதை தவிர்த்து வீட்டிலேயே தங்கியிருக்க தொடங்கியுள்ளார். அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் இந்த உதவிக்காக அனந்த் அம்பானிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். சுப்ரதா விரைவில் குணமடைந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழத் தொடங்குவார் என்ற நம்பிக்கை தற்போது எழுந்துள்ளது. இது ஒரு சிறந்த முன்மாதிரி.